மனிதன் தண்ணி இல்லாம கொஞ்ச நேரம் வாழ முடியும். ஆனா தண்ணிக்குள்ளே, அதாவது கடலுக்குள் மனிதன் வாழ முடியுமா? வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்க்கறது வேர்ல்ட் ஆஃப் டிஜே. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப பேருக்கு தோணாத ஒரு கேள்வி. மனிதன் கடலுக்குள் வாழ முடியுமா? மனித உடலுக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஆக்சிஜன் தேவை. கடல் தண்ணீருக்குள்ளே ஆக்சிஜன் இருந்தாலும் நம்ம மனிதன் அதை மூச்சு வாங்க முடியாது. மூச்சில்லாம 3 நிமிஷம் ஆனாலே மூளைக்கு பாதிப்பு ஆரம்பம். கடலுக்குள் ஆழம் போக போக அழுத்தம் ரொம்ப அதிகமாகும். 30 மீட்டருக்கு கீழே போனாலே நுரையீரல் சரியாக வேலை செய்யாது. அதனால மனிதன் உடல் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாது. கடல் தண்ணீரை குடிச்சா தாகம் தீரும்னு நினைச்சா அது தப்பான எண்ணம். உப்பு தண்ணீர் குடிச்சா உடம்புல தண்ணீர் இன்னும் குறையும். சிறுநீரகத்துக்கு பெரிய ஆபத்து வரும். கடல் தண்ணீரோட வெப்பநிலை எப்ப வேணாலும் மாறலாம். ரொம்ப குளிர்ந்த தண்ணீர்ல இருந்தா உடல் நடுங்க ஆரம்பிக்கும். அதுக்கு பெயர் ஹைப்போதெர்மியா. அறிவியலாளர்கள் இதுக்காக முயற்சி பண்ணாம விட்டாங்க. நாசா அக்வேரியஸ் ரீஃப் பேஸ்னு ஒரு அண்டர் வாட்டர் ஸ்டேஷனை உருவாக்குனாங்க. அங்க சில நாட்கள், சில மாதங்கள் மனிதர்கள் தங்கினாங்க. ஆனா நிரந்தர வாழ்க்கையா? அது முடியவே இல்லை. அறிவியல் எவ்வளவு வளர்ந்தாலும் இயற்கையை எதிர்கொள்ளும் போது இதற்கப்புறம் மனிதனால் என்ன செய்ய முடியும்? மனிதன் கடலுக்குள் நிரந்தரமாக வாழ முடியாது. எதிர்காலத்துல டெக்னாலஜி இன்னும் வளர்ந்தா கடலுக்குள்ள நகரங்கள் வருமா? இத பத்தி உங்க கருத்து என்ன? காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படியான சயின்ஸ் அண்ட் மிஸ்டரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.